வணக்கம். மக்களோடு நாம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது வழக்கம் போல செந்தில் ராஜா. வழக்கமா நம்ம மக்கள் பிரச்சனையை தான் பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை தான் பார்க்க போறோம். சமீப காலமாக நாமக்கல் மாவட்டத்தில், அதுவும் நாமகிரிப்பேட்டை என்ற ஊர்ல போயர் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம 2-3 காணொளிகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதே மக்களுடைய பிரச்சனையை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த போயர் சமுதாயத்துடைய சம்பந்தமுடைய சங்கங்களும் சாதிய அமைப்பினர்களும் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 அமைப்புகள் சங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று திரண்டு அந்த மக்களுக்கான போராட்டத்தை நாங்களும் உடன் நின்று மக்களோட நாம சேர்ந்து அவங்க கூட நாங்க சப்போர்ட் பண்ணி அந்த மக்களுக்கு உண்டான தீர்வை எட்டுறதுக்கான ஒரு முயற்சியில நாங்களும் ஈடுபடுறோம்னு சொல்லி நம்ம கூட ஒன்றிணைஞ்சது நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்தது. அவங்க வந்ததுல பல தீர்மானங்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த மக்கள் மத்தியில பல தீர்மானங்கள் இன்னைக்கு முன்மொழியப்பட்டு அதுவும் நிறைவேற்றிருக்கோம். அதை பத்தின விரிவான விளக்கங்களை தான் இன்னைக்கு நாம அந்த மக்கள் பகுதியிலிருந்து இந்த காணொலி நீங்க பார்க்க போறீங்க. வாங்க அந்த காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியம். கட்டுமானம் மற்றும் அம்சாரா தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். இந்த பகுதியில் போயர் சமுதாய மக்கள் நீண்ட காலமாக ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலமாக இங்கே வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இடையில் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த சிவசாமின்னு ஒருவர் இந்த பகுதி மக்கள்கிட்ட பட்டா இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் பட்டா வாங்கி தர்றேன், இந்த இடத்த நான் உங்களுக்கு சொந்தம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூல் பண்ணி அதோட இங்கே இருந்த வீடுகளையும் சில ஒரு 12 வீடுகளுக்கு பக்கம் வீடுகளையும் இடிச்சிட்டாரு. வீடுகள் இடித்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த விதமான அதுக்கான நிதி எதுவும் வழங்கலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே குடியிருந்த மக்கள்கிட்டையும் அவர் சௌரியத்துக்கு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காரு. பட்டாவும் கொடுக்கல, பத்திரங்கிற பேரால் ஒரு போலி பத்திரம். இந்த பத்திரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கமே போகாமல் இவர் தன்னந்தனியாக தயார் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காரு. இது மாதிரி இந்த பகுதி மக்கள் முழுவதும் ஏமாற்றிருக்காரு. இந்த ஏமாற்ற மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைப்பதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்கள் சேர்ந்து போராடி நியாயம் பெற்று தருவோம். அதற்காக இன்றைய தினம் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்திற்கு அனைவரும் பத்திரிகையாளர் கூட எங்களுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி. தேக்கமலை தலைவர் போயர் நாயக்கர் இளைஞர் பேரவை. பார்த்தீங்கன்னா இப்போ நாமகிரிப்பேட்டையில் தொடர்ச்சியாக 2018 இந்த பகுதி மக்கள் ஏமாற்றப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதில் நாங்களும் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இறுதி கட்டமாக இன்றைக்கி ஏதோ அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மக்கள் கூப்பிட்ருக்காங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 4-5 சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறோம். இது அடுத்த கட்டமாக இந்த ஏமாற்றப்பட்ட நபர்களை கைது செய்ய வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை தொடங்குவதாக இங்கே முடிவெடுத்திருக்கிறோம். ஏசி முருகன், தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியனுடைய நாமக்கல் மாவட்ட தலைவர் மற்றும் பழந்தமிழர் மக்கள் இயக்கத்தினுடைய மாநில தலைவர். நம்முடைய நாமகிரிப்பேட்டை சமுதாய சொந்தங்கள் சுமார் 60 குடும்பங்கள் 70 வருஷமாக குடியிருந்திருக்காங்க. அதாவது படிப்பறிவு இல்லை, சமுதாய பொருளாதாரம் சுத்தமாகவே இல்லை. இதை பயன்படுத்தி சிவசாமிங்கிற நான் தான் ஒரு ஜாதி சங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நல்லாவே ஏமாற்றிருக்கிறான். சுமார் 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, 1 கோடி ரூபாய் ஏமாற்றிட்டு ஒரு பட்டா வாங்கி தரேன், பத்திரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு போலி பத்திரம் தயார் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். இவங்க போராடாத போராட்டம் இல்லை, போகாத இடம் இல்லை. அடித்தட்டு மக்கள் எவ்வளோ தூரம் பயணிப்பாங்க? இப்போ கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சலுப்பி தட்டு போயிடுச்சு. இந்த பணம் நமக்கு நரிச்சின்ன கோழி மாதிரி தான் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இருந்தாலும் இவங்கெல்லாம் கூப்பிட்டதுனால சில சமுதாய சங்க தலைவர்கள்லாம் வந்திருக்கிறோம். எப்படியாச்சும் ஒரு நாளாச்சும் அந்த சிவசாமிக்கு தண்டனை வாங்கி தரணும், இழந்த பணத்தை மீட்டு இந்த சமுதாய மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோட ஒரே குறிக்கோளோட நாம் வந்திருக்கிறோம். நம்மளால் முடியாத எதுவும் இல்லை. நிச்சயம் இந்த நாமகிரிப்பேட்டை சமுதாய சொந்தங்களோடு இந்த எங்களுடைய சமுதாய தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இழந்த அந்த பணத்தையும் இடத்திற்கான பட்டாவையும் கண்டிப்பாக வாங்கி தருவோம். நன்றி. வணக்கங்க, என் பேர் விஜயலட்சுமி, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் துறையூர் வட்டம் உப்பிலியபுரத்துலேருந்து பேசுகிறேன். நான் அகில இந்திய போயர் மகளிர் முன்னேற்ற கழக குரூப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம போயர் சமுதாயத்தில்.
இது மட்டும் இல்லை, போயர் மேட்ரிமோனி வச்சுருக்கேன். நம்மளுடைய அகில இந்திய போயர் மகளிர் முன்னேற்ற கழக குரூப்பே 2 குரூப் இயங்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட நம்மளுடைய சமுதாய மக்களே ஒரு 2500 பேர் இருக்காங்க. ஸோ நான் இதில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் மகளிர் அணியில். இன்றைக்கி நாமகிரிப்பேட்டையில் அந்த பழைய பிரச்சனையை வந்து தொடர்ந்து இன்றைக்கி எல்லோரும் ஒன்று கூடி இந்த பிரச்சனைக்கு முடிவு காணணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் வந்திருக்கேன். இப்போ எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களோட நான் பயணிக்கலான்ட்டு வந்திருக்கேன். இங்கே அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நானும் கட்டுப்படுறேன். ஆனால் தொடர்ந்து இது போராடுவோம். இது இப்படியே நான் விடமாட்டேன். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா 3,80,000 வாங்கியிருக்காரு சிவசாமி அவர். அதில் 30,000 கொடுத்துருக்காரு. இன்னும் 3,50,000 எனக்கு பணம் வரணும். பணம் வரலன்னா இதுக்கு மேலே நான் இன்னும் எங்கெங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னா எல்லா இடத்துலையும் பண்ணுவேன். எல்லா வீடியோவிலையும், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் இவர் போட்டு நான் அடிப்பேன் நான். ஆனால் எனக்கு மட்டும் கிடையாது, நம்ம இங்கே போயர் சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து வீட்டுக்கும் 1 கோடிக்கு மேலே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாரு. இந்த பணத்தை பூரா மக்கள்கிட்ட திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கணும். இல்லைன்னா இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும். நன்றி. போயர் தமிழக முன்னேற்ற சங்க மாநில செயலாளர் கே. வெங்கடேஷ். நான் சேலம் மாவட்டம் பணத்திலிருந்து வந்திருக்கிறேன். நம்ம இன மக்கள் 6 வருட காலமாக ரொம்ப போராடி கொண்டு இருக்கிறார்கள். நியாயம் கிடைக்க நானும் சேர்ந்து போராடுவேன். நியாயம் கிடைக்கிறவர்களும் போராடி அவங்க வெற்றி வாங்கி இழந்த பணத்தை மீட்டு கொடுக்குறது நானும் போராடுவேன். நன்றிங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நம் போயர் சமுதாய சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம போயர் சமுதாய கூட்டம் இங்கே கூட்டம் இந்த நாமகிரிப்பேட்டையில் கூடியிருக்குது. இந்த கூட்டத்தில் 2018 கிட்டத்தட்ட 7-8 வருட காலங்களாக வந்து சிவசாமி என்பவரால் ஏமாற்றப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கூட்டம் இந்த போயர் சமூக சங்கத்தில் கூடியிருக்குது. இந்த கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்களை வந்து நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த தீர்மானத்துக்கு எல்லாரும் ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 50 ஆண்டு காலமாக அரசு புறம்போக்கு கட்டடத்தில் 72 குடும்பங்கள் வசித்து வந்த இந்த பகுதி மக்களுக்கு பட்டா இல்லாமல் வசித்து வந்த நிலையில் பட்டா பத்திரப்பதிவு செய்து தருவதாக இப்பகுதி தென்னிந்திய வீரசைவ ஜங்கம மகாஜன சங்கம் தலைவர் நாகராஜன், செயலாளர் வேலுமணி மற்றும் வீரபோய இளைஞர் பேரவைத் தலைவர் PR சிவசாமி ஆகியோர் சேர்ந்து வீட்டிற்கு 1,40,000 ரூபாய் வீதம் 59 வீட்டுக்கும் மீதமுள்ள 13 வீட்டை ஏலம் விட்டு 3 லட்சம் ரூபாய் வீதம் வசூல் செய்து ஏமாற்றிய நபர்களை 2020 இன்று வரை பத்திரப்பதிவு செய்து தராமல் ஏமாற்றி வருவோரை 3 உடனடியாக கைது செய்ய கோரி நாளை 30/12/24 திங்கள் அரசு கவனத்திற்கு கொண்டு செல்வது, போஸ்ட் அடித்து ஒட்டுவது என ஏகமனதாக பேசி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2வது தீர்மானம், நாமகிரிப்பேட்டை பகுதி மக்களிடம் ஏமாற்றிய 3 நபர்களை கைது செய்ய கோரி சமுதாய முன்னணி தலைவர்களோடு நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரடியாக சென்று மனுவை கொடுப்பது எனது ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அரசு உடனடியாக 3 கைது செய்து மக்களிடம் வசூல் செய்த பணத்தை மீட்டுக் கொடுக்கவும், நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொடர் போராட்டம் தொடங்குவதாக இப்பகுதி மக்களால் பேசி ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஜீவா. எங்கள் வீட்டுக்கார பேர் மணி. நாங்கள் அரைய கவர்மெண்ட் கொடுத்தோம். வந்து ஏழை 3,14,000 ஏழை எடுத்தோம். உங்கள் வீடு வந்து ஏழை எடுத்திருக்கீங்க. ஏழை எடுத்துருக்குறோம். எவ்வளோ அமௌண்ட்டுக்குமா எடுத்தீங்க? 3,11,000. கண்ணகி வீடு. கண்ணகின்ற வீடை வந்து உங்களுக்கு ஏலத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அது ஏலம் உங்களுக்கு விட்டது யாருமா? சிவசாமி தான் விட்டாங்க. சிவசாமி தான் உங்களுக்கு ஏலம் கொடுத்தாரு. சரி, ஏலத்தில் நீங்கள் மட்டும்தான், அதாவது எத்தனை பேர் கூறுனீங்க? ஏலம் அப்படின்னா கூறுனா நிறைய பேர் கூறுனீங்களா இல்லை நிறைய பேர் இந்த இடத்துலேயே தான் போகணும். இந்த இடத்துலேயே கூறுனீங்க. ஸோ ஏலம் விட்டதில் உங்களுக்கு 3,11,000 11,000 வந்து உங்களுக்கு வந்து விட்டுருக்குறாங்க. அந்த பணத்தை நீங்கள் சிவசாமி கொடுத்துருக்குறீங்க. ஆமாம். சரிங்கம்மா. இப்போ என்ன நடந்ததுங்க? எங்களுக்கு ரசீது இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் எங்களுக்கு அந்த பத்திரமா இப்போ தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. எப்போ கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுதுமா? இப்போ கொடுத்து என்ன ஒரு 1.5 மாதம் தான் இருக்கும். 1.5 மாதம் இருக்குது. அந்த பத்திரம் எது மாதிரி பத்திரம் கொடுத்துருக்காங்கம்மா உங்களுக்கு? இந்த அவங்க வச்சுருக்காங்களா அதுமாரி இல்லை, அந்த பத்திரம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா? இப்போ இருக்குது, வீட்டில் இருக்குது.
இதே மாதிரி பத்திரம் தான், போலி பத்திரம் தான் உங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தாங்க. அது கையெழுத்து இல்லைன்னு அப்பயே கொடுத்தாங்க எங்களுக்கு. பொய் பத்திரம். கையெழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ நாள் கேட்டு எங்களுக்கு எந்த அத்தாச்சும் இல்லை, இந்த பத்திரமேஸ் கொடுங்க எங்கே போனாலும் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு அதுக்கப்புறம் எடுத்து வந்து இப்போ கொடுத்து ஒரு 1.5 மாதம் தான் ஆகுது எங்களுக்கு. அதுவும் போலி பத்திரன்றது மக்கள் போராடும் போது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. சரிங்கம்மா. எங்களுக்கு அப்போவே தெரியும் அது போலி பத்திரம் தான். சரி அதனேஸ் எங்களுக்கு இருக்கட்டும், அந்த 3,11,000 செலவு பண்ணுறதுக்கு அதனேஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம். சரிம்மா, புரியுதும்மா, உங்கள் ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் என்னென்னா? கோவிந்தராஜுங்க. சத்தமாக பேசுங்க, சொல்லுங்கண்ணா. என் பாட்டு மலர். சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது மாதிரி சிவசாமியில் வந்து நாமிரிப்பேட்டில் வந்துங்க நிலம் பிரச்சனை இப்போ முடிச்சு வந்தாருங்க. அதான் உங்கள் பிரச்சனையை முடிச்சு தரேன்னு வந்திருக்காரு. வந்தாருங்க. சரிங்க. வரும்போது என்னாச்சிங்கன்னா இது மாதிரி பிரச்சனை பேசினார். பேசி ஜங்கம் சமுதாயத்தில் வந்து பேசினாருங்க. பேசினா என்னாச்சிங்கன்னா இது மாதிரி 5000 சரி எங்களுக்கு வேணும், காலி பண்ணி கொடுத்தா மீதி கூட விட்றேன் அப்படின்னு சொல்லும் போதுங்க அப்படியே இந்த 5000 சரடிக்கு மாட்டு வீடு தர சொல்லி காலி பண்ண சொன்னாருங்க. காலி பண்ணோடனே காலி பண்ண சொல்லிட்டாரு. பணம் கட்டினதை வீடு. அது புரியல. காலி பண்ணா நீங்கள் காலி பண்ணீங்களா? அதாங்க ஜங்கம சமுதாயத்துக்கு 5000 சரி தேவைப்படும் பேசும்போது, அதாவது அவங்களுக்கு 5000 சதுரடி கொடுக்கணும், அதில் வந்து நீங்கள் காலி பண்ணிருக்கிறீங்க. ஆமாம். சரி, காலி பண்ணும்போது என்ன சொன்னாங்க? மாட்டு வீடு தர சொன்னாருங்க. சரிங்க. ஆனால் நானே என் பிள்ளையும் பொண்டாட்டியும் எல்லாம் வெளியே நிற்கும் போது இப்போ என்னன்றாரு, பணம் கட்டினதை வீடுன்ட்டாருங்க. அதாவது உங்களுக்கு பணம் கட்டினா தான் மாற்று வீடு. ஆமாம். மாட்டு அது எப்போ சொன்னாருங்க? அது காலி இப்போ இடிச்சு காலி பண்ணுவாட்டி இடிச்சு காலி பண்ணி வாட்டி. சரி, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? 1.40 கேட்டுக்குங்க. 1.40 வீடு கொடுத்தாருங்களா? 6 நிலம் கொடுத்தாருங்க. அது எந்த நிலம் கொடுத்தாருங்க? யாரோட வீடு கொடுத்தாரு உங்களுக்கு? குமரேசன் நிலங்க. குமரேசன் நிலம். அதாவது அவங்க கிட்ட இருந்து, அதாவது பணம் கட்ட முடியாதவங்களோட வீட்டை தான் உங்களுக்கு கொடுத்தாரா? ஆமாம். ஆமாங்க. அதாவது பணம் வந்து யாரால கட்ட முடியாதோ அவர் நிலத்தை வந்து பிடுங்கி உங்ககிட்ட கொடுத்துருக்காரு, அப்படி தானே? அந்த பையனுக்கு எடுத்து வேணான்ட்டாப்புல அவர் பணம் கட்டிட்டாருங்க. நான் அந்த நிலத்துக்கு 1.40 கட்டிக்கிறேன் நான். அதாவது எனக்கு புரியலைங்க. அந்த நிலம் வந்து குமரேசனுங்க. குமரேசனது. குமரேசன் ஏன் கொடுத்தாரு உங்களுக்கு? ஏமாறு தள்ளிங்க. சிவசாமி அந்த பையனுக்கு பேசி செல்வன் பண்ணிட்டு அந்த பையனுக்கு பாதி நேரத்துக்கு 1.40 ஆகிட்டாரு. அதாவது கொடுத்த பாதி நிலத்துக்கு உங்ககிட்ட 1.40, பாதி வீட்டுக்கு 1.40 வாங்கியிருக்காரு. சரி, ஓகேங்க. அடுத்து என்ன நடந்தது சொல்லுங்க. அதுக்கப்புறம் சேவப்பாத்தில் இதுக்கு மாட்டு வரும்போது சென்னையில் பார்த்தேங்க. யாருங்க? சிவசாமி தலைவர் பார்த்தேன். பார்த்தீங்க, சொல்லுங்க. கேட்டேன், என்னங்க பிள்ளைங்க போட்டு உடம்பு சரியில்லைங்க, என்ன பண்ணாருங்கண்ணே, என்ன எல்லாம் 10 பேர் சேர்ந்து பொண்ணாடி மல்லிகை நல்ல மாமையாக சேர்ந்து கல்யாணத்துக்கு பெடிச்சு கொடுக்கலாமே, கொடுங்க, என்ன பண்ண முன்னால அப்படின்னாருங்க. சரி விட்டுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஓய்வு ஆஃபீஸுங்க, அது ஒரு 10,000 போட்டாருங்க. என் போன் செத்து ஒரு 2 மணி நேரத்தில் 20,000 போட்டாரு அக்கௌண்ட்டில். அவர் தாங்க. சரி, இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பணம் தராமல் நிலுவை வச்சுருக்காரு அவர்? என் கணக்கு வந்து வீட்டுக்கு இஷ்டத்துக்கு எனக்கு அமௌண்ட் வரலைங்க. ஏன்னா அது முழு வீட்டுக்கு 1.40 போதுங்க, நான் அரை வீட்டுக்கு 1.40 கட்டிக்கிறேன். வீட்டுக்காரங்க தெளிங்க எனக்கு. ஆனால் பத்திரம் ஒத்துக்கிறேன் என்கிட்ட. பத்திரம் கொடுத்துருக்காரு? ஆமாம். உங்களுக்கும் இதே மாதிரி பத்திரம் தான் கொடுத்துருக்காரு? இதே பத்திரம் எடுத்து போய் பேங்க்ல கொடுத்து பார்த்தேன். என் சொந்த பத்திரம் கொடுத்து அடமான வச்சு பார்த்தேன். ஏன்னா செல்லில் செல்லாதுன்ட்டாங்க. ஏன்னா இது போலி பத்திரம். போலி பத்திரம். சரிங்க, நன்றி. அவங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கண்ணாயிங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனைம்மா? எனக்கு வந்து என் வீட்டில் இருக்கு இல்லையா, குழந்தைங்க 2 குழந்தை வச்சுருந்தேன். வீடு காலி பண்ணுங்க, எதுவுமே ஏனை விட்டது கூட என்கிட்ட சொல்லலை. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வயசுமா? குழந்தைங்க ஒன்று 8 வயசு ஆகுது, ஒன்று 12 வயசு ஆகுது சார். உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருமா? வீட்டுக்காரர் இருந்து இல்லாத மாதிரி தான் சார். வீடும் போச்சு, இப்போ அவரு ஒரு பக்கம் போயிட்டாரு, இப்போ நான் ஒரு பக்கம். சரிம்மா, உங்கள் வீட்டை எப்போ காலி பண்ணாங்கம்மா? எங்கள் வீடு வந்து இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். 7 வருஷம் ஆச்சு. இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ வந்து நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேங்க சார். எனக்கு வீடு வேணும். இனி நான் குழந்தைப்பா அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்து விட்டுக்கிறேன். அந்த குழந்தைங்க அவங்க தாத்தாவும் செத்துட்டாரு. இன்னைக்கு அந்த பொட்டை பிள்ளைங்களை வச்சுட்டு நான் எங்கெங்கே அவதிப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். வாடகை வீடு திங்காத நான் வாடகை கட்டிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நல்லது கெட்ட செஞ்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் முடியலைங்க சார். எனக்கு என் வீடு கொடுத்துருங்க. சரிம்மா, உங்கள் வீட்டை வாங்கினது யாருமா? வாங்கினது வந்து இங்கே எங்கள் சொன்னாங்க சார், வாங்கியிருக்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் வீட்டை வந்து அவங்களுக்கு இது கொடுத்தது அந்த சிவசாமிங்க சார்.
சிவசாமி வந்து வீட்டுக்கு வந்து 1,40,000 கட்டுங்கன்னு சொன்னாங்க சார். சரிம்மா. நான் வந்து எனக்கு 10 நாள் டைம் கேட்டேன். குழந்தைக்கு 6 மாசம். அப்பதான் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. 6 மாசம் எனக்கு டைம், 6 மாசம் குழந்தை. 10 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு இல்லைன்ட்டாங்க. நான் அதனால சரின்ட்டு வீட்டை காலி பண்ணு ராவடி பண்ணாங்க. எனக்கு வந்து யாரும் சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லை. யாருனாச்சும் வந்து என் சொந்தம் பந்தங்கூட அந்த 2 குழந்தைங்க வச்சுருக்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்படி சரியில்லை, அந்த பையனும் இல்லை அப்படின்னு எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வரலைங்க சார். இன்னைக்கு நான் வந்து வீடு வீடாக இருக்கிறது எனக்கு தான் தெரியும். திங்காது எனக்கு என் வீடு வேணுங்க சார். எப்படியா சார்? அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க. வழக்கமா மக்கள் பிரச்சனைகள்ல நம்ம மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு பல அமைப்புகள் வந்து நமக்கு கைகோர்த்திருக்கு. அந்த அமைப்புகளுடைய உதவியோட நம்ம விரைவில் அந்த குறிப்பிட்ட நபர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வோம் என்கிறத இந்த தருவாயில உங்களை தெரிவித்து உங்ககிட்ட விரைவு வருவது உங்கள் செந்தில் ராஜா.